மனுஷனாடாங்களா? வாட்ஸ்அப் குரூப்னா என்ன? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றப்ப எல்லாரும் வந்து குமிஞ்சு மெசேஜா போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல எவன் இருக்கான் இல்லங்கிறது ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அவனை போட்டு தள்ளுறது, இவனை போட்டு தள்ளுறது. இந்த குரூப்ல மட்டும் பாத்தீங்கன்னா எடிட்டர் இருக்காங்க, ஏஐ கிரியேட் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அனைத்து வித்தையும் இந்த குரூப்ல இறக்குறாங்க. அப்படிதான் ஒண்ணு நடந்துச்சு. அதுவும் இல்லாம எவனும் குரூப்ல மெசேஜ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவனை ஒரு கண்டென்ட் ஆக்கிடுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணல. 180 மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா 300 மெசேஜ். டேய் என்னடா பண்றீங்க? உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்றதுதான்டா வேலையாடா? அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன கண்டென்ட் யோசிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, பிக் பாஸ் வந்துச்சுல்ல. பிக் பாஸ் வச்சு ஒரு கண்டென்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. போஸ்ட் யாரு, கிளீனிங் டிபார்ட்மெண்ட் யாரு, கிச்சன் டிபார்ட்மெண்ட் யாரு, எல்லாத்தையும் போட்டு பிச்சு உதறாங்க. எவனாச்சும் ரிப்ளை பண்ணலன்னா அவனை போட்டு வச்சு செய்றாங்க. எனக்கு ஒரு போட்டாங்க பாருங்க. டைட்டில் வின்னரா? இன்னும் ஆரம்பமே மிக்கல, அதுக்குள்ள டைட்டில் வின்னர் போட்டாங்க. அது கூட பரவாயில்ல, இன்னொன்னு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? அனைத்து திறமையும் இந்த இதுல காமிக்கிறீங்களா? கண்டஸ்டன்ட் இன்னும் அறிவிக்கலடா, அதுக்குள்ளேயாடா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்து வேற என்ன கண்டென்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அடுத்த கண்டென்ட் வரைக்கும் காத்திருப்போம். அப்புறம் அந்த பண்ணிக்கோங்க.